ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கிறோம்னா ராமேஸ்வரத்தில் இருக்கிற தனுஷ்கோடி அப்படிங்கிற பிளேஸுக்கு தான் வந்திருக்கிறோம். தனுஷ்கோடி ஒரு ஃபேமஸான சுற்றுலா தலமாகவும் ஆன்மீக தலமாகவும் இருக்குது. இந்த தனுஷ்கோடி ராமேஸ்வரம் தீவோட கிழக்கு முனையில் இருந்த ஒரு அழிந்த நகரமாக காட்சியளிக்குது. இது 1964 ஒரு பெரிய புயலால் அழிஞ்சிருக்கு. அதனால் இந்த பிளேஸை சில பேர் பேய் நகரம் அப்படின்னு சொல்லிட்டும் சொல்கிறாங்க. தனுஷ்கோடியிலேருந்து இலங்கைக்கு ஒரு பாலம் அமைச்சிருக்காங்க. அந்த பாலத்தை ராமர் பாலம் அப்படின்ட்டும் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு நம்ம புயலால் தாக்கப்பட்ட ஒரு தேவாலயத்தை தான் இப்போ பார்க்குறோம். இந்த புயல் 1964 வந்திருக்கு. டிசம்பர் 22 முதல் டிசம்பர் 25 வரையில் இந்த புயல் வந்திருக்குது. இந்த புயலில் 1800க்கும் அதிகமான மக்கள் உயிரிழந்திருக்காங்க. இந்த புயல் ராமேஸ்வரம் தீவு முனையில் இருந்த தனுஷ்கோடி நகரம் முழுவதையும் அழிச்சிருக்குது. அதில் மிஞ்சி இருக்கிற தேவாலயத்தை தான் நம்ம இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த தேவாலயம் எவ்வளவு பழமையாக இருக்குதுன்ட்டு அதை பார்க்கும் போச்சிலேயே நம்மளுக்கு தெரியுது. ஃபுல்லாக கற்களால் தான் இந்த தேவாலயம் கட்டப்பட்டிருக்குது. எந்த அளவுக்கு புயல் பாதிச்சிருக்கு அப்படிங்கிறத இந்த தேவாலயத்தில் பார்த்தாலே தெரிகிறது. இந்த பிளேஸில் மீனவர்கள் வீடெல்லாம் கட்டி வாழ்ந்துட்டுருக்காங்க. பார்த்தாலே தெரியுதா, மீன் வலைலாம் தெரியுது. இந்த கோவில் எப்படி புயலால் தாக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது நம்ம பார்த்தாலே தெரியுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணி விட்டுக்கோங்க. அப்புறம் இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படின்ட்டு காமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோவிலேருந்து நீங்கள் தனுஷ்கோடியை பற்றி தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா ப்ளூ கலர் ஹார்ட்டை காமெண்ட்டில் போடுங்க. ஓகே பாய், நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். டாட்டா, டேக் கேர்.